நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு நிவாரணம் வேற கேட்டிருக்குது. அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும். இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதமர் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அதோட இன்னொன்று என்னென்னா, சென்னையில் 3ஆம் தேதி மிக்ஜாம் புயல் மாலையில் வந்தது. அப்போ கனமழை பொழிஞ்சுது. அடுத்த நாள் 4ஆம் தேதி மதியம் வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சுது. அங்கங்கே வெள்ளம்லாம் தேங்கி நின்றுது. 3 நாள் கழித்து தான் அதிகாரியே உள்ளே போனாங்க. எல்லா பத்திரிக்கையும் தெரியும். 4ஆம் தேதி இரவு தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு, சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, இப்போ தான் தேங்கி நீரை சென்னையில் ஆங்காங்கே தேங்கி நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றியுள்ள இந்த 3 மாவட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கிய நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரன்னு சொல்றாரு. அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் இல்லை. எந்த அதிகாரியும் போய் ஆய்வு செய்யல. அங்க போய் என்ன மழை பாதிப்புன்னு கூட பார்க்கல. ஆனா 5ஆம் தேதி இங்கே டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுறார். என்ன நிவாரணம் கேட்கிறார். எவ்வளவு? 6230 கோடி. என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் ஊடக மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது. அதிகாரிகளும் போகல, தண்ணியும் வடியல, எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும்? ஆக இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும். ஒரு சம்பிரதாயத்துக்காக, மக்களுக்காக இல்லை, விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு 6230 கோடி ரூபாய் பெரு வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைஞ்சு கேட்கிறாரு. எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசில் தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால், நானும் முதலமைச்சர் இருந்தேன். இன்றைக்கு தண்ணீர் வெடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டிருக்குது, அரசு மக்களுக்கு என்ன சேதம் இருக்கு, அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு, விவசாயிகளுக்கு என்ன பயிர் சேதம், மின்கம்பங்கள் எத்தனை சேதம், இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம், இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை, எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தா கொடுப்பாங்க. இப்ப எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திரு டிஆர் பாலு அவர்கள் தமிழகத்தில் மிக்ஜாம் புயலால் 6230 கோடி அளவுக்கு சேதமடைந்தது என்று கேட்டிருப்பது நிந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. ரைட்டுங்க. நீங்க ஒரு முதற்கட்டமாக கொடுக்குறாங்க. நீங்க ஆய்வே செய்யலையே. நீங்க ஆய்வு செஞ்சிருந்தால் தானே ஒவ்வொரு சாலை பாதிப்பா, நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து எவ்வளவு, இல்லை மின்சாரத்துறையில் சேதம் எவ்வளவு, இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில் சேதம் அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு கொடுத்தா தான் அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. ஆனால் இது ஒரு விளம்பர அரசாங்கம். மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை. அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசிடம் முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது வெட்கக்கேடான. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.